தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு 15% வாக்குகள் உள்ளது. அது வெற்றி வாய்ப்புக்கு வழிவகுக்குமா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ பேட்டி. சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு 15% வாக்குகள் உள்ளன. அது வெற்றி வாய்ப்புக்கு வழிவகுக்குமா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றார். ஈரான் அமெரிக்கா போர் துவங்கியுள்ளது. இந்த தாக்குதலில் ஈரானைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் பலர் உயிரிழந்துள்ளனர். போரால் தேவையற்ற பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வளைகுடா நாடுகளான துபாய், கத்தார் நாடுகளில் விமான சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இந்த போரில் இந்தியர்கள் மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களின் உயிருக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த போரால் பெட்ரோல், டீசல் விலை உயரும் அபாயம் எழுந்துள்ளது. விலை உயர்வு ஏற்படாத வண்ணம் இந்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றார். தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறுகிறது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு எந்தெந்த தொகுதிகள் எத்தனை என்பது தெரியவரும் என்றும் கூறினார். மதுரை மாநாட்டில் பெரியாரின் படம் அகற்றப்பட்டு தாமரை படம் வைக்கப்பட்டது குறித்து கருத்து தெரிவிக்கையில் இதுகுறித்து எடப்பாடிதான் குரல் எழுப்ப வேண்டும் என தெரிவித்தார். தொகுதி பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. நீங்களே பத்திரிகையில் உங்களுக்கே தெரியும். எங்களுக்கு முதல் கட்ட பேச்சுவார்த்தை மறுமலர்ச்சி திமுகவுக்கும் கூட்டணி தலைமை திமுகவுக்கும் ஏற்கனவே நடைபெற்றது. எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். அவங்க திமுக தரப்பில் அவங்களுடைய தலைமைக்கு அவங்க தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இனியும் முதல் கட்ட அந்த பேச்சுவார்த்தை இனி முடியலை. மற்ற இயக்கங்கள், சில இயக்கங்கள் நீ பேச வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு கண்டிப்பாக பத்திரிகையாளருக்கு எங்களுடைய இயக்க தலைவர் வைகோ அவங்க கண்டிப்பாக தெரிவிப்பாங்க. காங்கிரஸ் சீட்டு கூட்டியதே முடியல, அடுத்த தொகுதி பங்கீடு அதை சொல்லலாம். முதல் அந்த கட்ட பேச்சுவார்த்தையே இனியும் நடந்துட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. எல்லா இயக்கங்களுடையும் நம்முடைய கூட்டணி தலைமை அவங்க பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் ஐயுஎம்எல் பொறுத்த வரைக்கும் சரி, மனிதநேய மக்கள் கட்சிக்கிட்டையும் சரி, அவங்க அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு அவங்க கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. மற்ற பொது உடைமை இயக்கங்கள், மற்ற இயக்கங்கள் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அதேமாதிரி நீ 2-3 நாட்களில் முதற்கட்ட அந்த பேச்சுவார்த்தை அதுக்கப்புறம் நீங்கள் தொகுதி பங்கீடு நடக்கணும். உங்களுக்கு மற்ற எந்தெந்த தொகுதிங்களுக்கு இது வரும். காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸுடைய தமிழ்நாட்டு மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர் உங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சுமூகமாக தான் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக கூட்டணியில் காங்கிரஸ் இயக்கம் தொடருங்கிறத அந்த நம்பிக்கை அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் பத்திரிகையாளர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதை பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அது அவர் ஐயா ராமதாஸுடைய விருப்பம், கூட்டணி தலைமை முதலமைச்சருடைய விருப்பம் தான். இதை நாங்கள் சொல்ல முடியாது இல்லையா. மதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்ல முடியாது. ஐயா பொறுத்த வரைக்கும், ஐயா ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் அவருடைய பங்களிப்பு தமிழக அரசுக்கு யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் திமுக கூட்டணிக்கு வர்றது நல்லது தான். அண்ணன் திரும்ப அப்படி இங்கேயே அவர் சொல்லலை. அவர் அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் இல்லை, நீங்கள் ஒன்றுபட்ட, அதாவது இதுவும் என்னென்னா நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, நான் சொன்னேன். இந்த கேள்வி அண்ணன் திருமா கிட்ட தான் கேட்கணும். ஆனால் அண்ணன் திருமா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கூட்டணி ஏற்கனவே வலுவாக இருந்திருக்கு, பிற இயக்கங்கள் வந்ததுனால இனியும் கூட்டணி வலுப்பெற்றது, அது வரவேற்கிறோம் தான் அண்ணன் திருமா சொல்லியிருக்கிறாரு. அதனால் அண்ணன் திருமானால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. விஜய் ஒரு ஈர்ப்பு சக்தியாக இருக்கிறார் இளைஞர்கள் மத்தியிலான ஏற்கனவே ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செஞ்சுருந்தீங்க. அதே கருத்தை இன்னைக்கு கிறிஸ் சவுடங்கர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவங்க திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது விஜயை பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்க? அதாவது என்னென்னா, நீங்கள் நம்மளுடைய பத்திரிகை தோழர்கள் என்னென்னா, ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, 1 மணி நேரம் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, அதை ஒரு 15 நிமிஷம் எடிட் பண்ணி போடுறீங்க. எதை போடணும் அதை போடாமல், எதை போடக்கூடாதோ அதை போடுறீங்க. நீங்கள் குழப்பத்தை உருவாக்குறீங்க, பிரேக்கிங்னு போட்டு பிரச்சனையை உருவாக்குறீங்க நீங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, பிற அரசியல் இயக்க கூட்டணியில் இருக்கிற பிற அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா நட்சத்திரம், தமிழ்நாட்டுடைய முன்னணி சினிமா நட்சத்திரம். இயற்கையாகவே அவருக்கு ஒரு பெரிய அவருக்கு பின்னாடி ஒரு இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஒரு ஆதரவு இருக்குது. அதே வேளையில் என்னென்னா, அரசியல் ரீதியாக அவருடைய செயல்பாடுகள் இருக்கட்டும், அது காலம்தான் பதில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இப்போது அவர் நேரடி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இழைத்த பல அநீதிகள் பொறுத்த வரைக்கும்
அது வந்து ஒன்றிய அரசு அவர் வந்து அதை வந்து கேள்வி கேட்டவங்க இல்லை. முக்கியமானது இப்போ நீங்கள் திருப்பரங்குன்ற அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கு உரிய நிதியாக இருக்கட்டும், இது சம்பந்தமாக வந்து சகோதரர் விஜயோடைய கருத்துக்கள் வந்து அழுத்தமாக இல்லை. ஒன்றிய அரசு கண்டித்து அவர் அழுத்தமாக எங்கேயும் கருத்து சொல்லுங்கிறது எங்களுடைய இது. அதே வேளையில் இருந்து என்னென்னா, நீங்கள் அவர் பின்னாடி கூட்டம் இருக்கணும், நீங்கள் பார்க்குறீங்களா அவர் கூட்டம் நடத்தப்போ அத்தனை பேர் வராங்க செய்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து எப்படி அது அரசியல் இயக்கமாக நாளைக்கு வரும் அவருடைய தேர்தல் அரசியல் எப்படி அது அவர் வெற்றி பெறுவாருங்கிறது அது காலம்தான் சொல்லுங்கிறது நம்ம முடிக்கிறோம். தேர்தல் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்காது. இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லியிருக்கலாம். திமுகவுக்கும் திமுக அணிக்கும், திமுக தலைமையிலான அணிக்கும் அதிமுக தலைமையிலான அணிக்கும் இடையில தான் போட்டி. சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் 15 விழுக்காடு வரைக்கும் அவர் வாங்குவார். அது ஒரு பெரிய ஒரு புதிய இயக்கம் தொடங்கும் போது அது ஒரு நான் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமாக தான் பார்க்குறேன். ஆனால் அது வெற்றியாக மாறாது. இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடந்த கிட்டத்தட்ட 40-50 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணிக்கும் அதிமுக தலைமையிலான அணிக்கும் இடையில தான் போட்டின்னு நான் பார்க்குறேன். நான் தேர்தல் நெருங்கிட்டு வரையில் அதிகமான கட்சிகளும் புதுசாக துவங்குறாங்க. இப்போ சசிகலா அம்மையாரும் கட்சி துவங்கிட்டாங்க. அதை எப்படி பார்க்குறேன்? அவங்க சசிகலா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இயக்கம் தொடங்கியிருக்கிறாங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் யாரும் இயக்கங்களை, அரசியல் இயக்கங்களை தொடங்கலாம். அந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்துறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். யார் வேணால் இயக்கத்தை ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவது வந்து மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம். நீங்கள் கடந்த காலங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சினிமா நட்சத்திரங்களாக இருக்கட்டும், இல்லை அரசியல் பிரபலங்களாக இருக்கட்டும், ஒரு அரசியல் இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவது வந்து மிகப்பெரிய ஒரு அந்த விஷயத்தில் எங்கள் இயக்கத் தலைவர் பொறுத்த வரைக்கும் கடந்த 32 ஆண்டு காலமாக ஒரு சினிமா கவர்ச்சி கிடையாது, சாதி அரசியல் கிடையாது, தொண்டு அரசியல் மூலியமாக கிட்டத்தட்ட 32 ஆண்டு காலம் அரசியல் செஞ்சுருக்கிறார். அதுதான் என்னுடைய கருத்து. எடப்பாடியை வந்து பேரை சொல்லாமலே பல குற்றச்சாட்டுகள் அவங்க முன் வச்சிருக்காங்களா? அதை பற்றி யாருங்க? சசிகலா வந்து எடப்பாடி பேர் கூட சொல்லாமே வந்து பல சிறையில் இருந்த காலத்தில் அதாவது என்னென்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்த பிரச்சனை, அவங்க இயக்கத்துக்குள்ளேயே பல குழப்பங்கள், குற்றச்சாட்டுகள், ஒருவர் மீது ஒருவர். இது வந்து இதுக்கு பதிலளிக்க வேண்டியது அதிமுகவுடைய இன்றைய தலைவர் அண்ணன் எடப்பாடி தான். இது மதிமுகவுடைய முதன்மைச் செயலர் நான் பதில் சொல்ல முடியாது. அவங்க சசிகலா அம்மா இது போன்ற கேள்விகள் கேட்டிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பதில் வந்து அண்ணன் எடப்பாடி அவங்க சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் வரவும் நிறையா இருக்குது. ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தையப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுடைய பழைய போட்டியிட்ட இடங்களை குறைச்சிக்க சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. மதிமுக அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை இந்த அவசியத்தை முன்னிட்டு, அதாவது புது கட்சிகள் வரவும் முன்னிட்டு எல்லா கட்சிகளும் குறைச்சிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது நீங்கள் புது இயக்கங்கள் வரும்போது அந்த எண்ணிக்கையில் பகிர்வு பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம். இதில் என்னென்னா, அவங்க கூட்டணி தலைமை அவங்க வந்து இது புதிய இயக்கங்கள் உள்ளே வந்திருக்கிறதுனால எல்லாருமே இதில் கொஞ்சம் ஒரு சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வர்றதுக்கு வந்து எல்லாரும் இதில் ஒத்துழைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களே உங்களுக்கே தெரியும். அதே வேளை எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கைகள் விடப்படவில்லை. நல்ல முதற்கட்ட பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்கும் அது நல்லா சுமூகமாக போச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். வளைகுடா நாடுகளில் தொடர்ந்து அந்த தரத்தில் நீடிச்சுட்டு வான்வெளியெல்லாம் போட்டுட்டாங்க. அங்கே உள்ளவங்களுக்கு எப்படி சேஃப்டி சேதம்? அதாவது உங்களுக்கு ஒன்றிய அரசு இதுக்கு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு நாடு கிடையாது, 2 நாடு கிடையாது, வளைகுடா நாடுகளில் பல நாடுகளில் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. நீங்கள் அமெரிக்கா, இஸ்ரேல் அவங்க ஈரான் மேலே இருக்கிற அந்த தொடுத்திய போர்னால் பதிலடியாக வந்து ஈரான் வந்து இன்றைக்கி ஏவுகணை மூலியமாக இன்றைக்கி பல நாடுகளில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு குறிப்பாக ஒரு ஈரான் நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு பள்ளியில் வந்து அந்த இஸ்ரேல் தாக்குதல்னால் ஒரு பள்ளியில் அந்த விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 85 குழந்தைகள் வந்து இன்றைக்கி மரணித்ததாக ஒரு துக்க செய்தி கேள்விப்பட்டேன். அதே போல் வந்து ஈரான் நடத்திய தாக்குதலில் வளைகுடா நாடுகளில் பல நாடுகளில் வந்து இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். 2 மனிதர்கள் 2 அரசியல் கொள்கைகள் மத்தியில் இது ஒரு போர் மூழ்கிறதும், இதனால் பல அப்பாவிகள் மரணிக்கிறோம். இந்த கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் நிறைய நடந்துருச்சுங்க. இது வந்து நடக்கக்கூடாது. இந்தியர்கள் மாத்திரம் கிடையாது, மனிதர்கள் இது மரணிக்கக்கூடாது. அரசியலுக்காக, அரசியல் லாபங்களுக்காக, பொருளாதார லாபங்களுக்காக இது போன்ற யுத்தங்கள் இது மூடும் பொழுது, நடக்கும் பொழுது இதனால் வர இழப்புகள் இது வந்து லட்சக்கணக்கான குடும்பங்கள் இதில் பாதிக்கப்படுது. ஒரு வேதனை விஷயம். இந்திய அரசு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்தியர்களுடைய
பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவங்களை இன்றைக்கி என்ன அவங்கள வந்து கூட்டு வர முடியாத சூழ்நிலை உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி அங்கே துபாய் உங்களுக்கு ஏர்போர்ட் முதற்கொண்டு, அபுதாபி ஏர்போர்ட் முதற்கொண்டு, குவைத் ஏர்போர்ட் முதற்கொண்டு எல்லாமே இன்றைக்கி ஸ்தம்பிச்சு போயிருக்கு. எந்த வித விமானங்கள் அங்கே சேவை அங்கே கிடையாது. இந்த நேரத்தில் நம்ம இந்தியர்களை கூட்டு வருவது ரொம்ப சிரமமான விஷயம். ஒரு நாட்டிலேருந்து கூட்டு வரதே கஷ்டம். இனி பல நாடுகள்லேருந்து எப்படி நம்ம கூட்டு வர முடியும்? அதே வேளையில் தான் அந்தந்த நாடுகள்லேருந்து நம்முடைய தூதரங்கள் மூலியமாக இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுங்கிற ஒரு அறிக்கையும், எப்படி நீங்கள் உங்களை பாதுகாப்பு இருக்க வேண்டுங்கிற அந்த இதையும் நாங்கள் அந்த நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அங்கே கொடுத்துருக்குறாங்க, தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஓபிஎஸ் திமுக இணைஞ்சிருக்கிறார். சரி, அது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா ஒரு எதிர்க்கட்சியில் ஒரு உயர் பதவியில் இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர், அவர் திமுகவில் இணையிறது அப்படியே எதிர்த்து. இது அண்ணன் ஓபிஎஸ் வந்து அவருடைய விருப்பம். அண்ணா அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அதிமுகவில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர்கள் அவரும் ஒருத்தராக இருந்திருக்கிறாரு. இன்றைக்கி தேனி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக இருந்திருக்கிறார். இன்றைக்கி வந்து அவர் தன்னுடைய இயக்கம், அவருடைய அதிமுக வெளியே வந்துட்டார். இன்றைக்கி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறாரு. அதிமுகவோட முதலமைச்சராக நான் இதில் என்ன சொல்ல முடியும்னா, எங்களுடைய கூட்டணி தலைமை திமுக இயக்கத்துக்கு அவர் சேர்ந்திருக்கிறார். அது என்னென்னா மறைமுகமாக எங்களுக்கு என்னென்னா அங்கே தேனி மாவட்டத்தில் வந்து எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அது உதவும் தான் நான் சொல்ல முடியும். மற்றபடி இது அவர் சேர்ந்தது தப்பா இல்லை சரியா இல்லை வந்து இதுங்கிறது வந்து அது அவருடைய தனிப்பட்ட முடிவு, அதை நான் சொல்ல முடியாது. இல்லை, அழுத்தங்கிறது கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையில் என்னென்னா எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவங்களும் திமுக அவங்க அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கிறவங்களும் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. நீங்கள் சூரியன் சின்னத்தில் நிற்கணுங்கிற எந்த இது சொல்லலை, அந்த மாதிரி வற்புறுத்தல் கிடையாது. ரொம்ப கண்ணியமான முறையில் பேச்சுவார்த்தை நடந்தது. நாங்கள் அதனால் சுமூகமான ஒரு முடிவு தான் வரும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறோம். ஒரு காரணத்தில் கச்சா எண்ணெயோட விலைவாசி ஏறமாக இருக்குது. நம்ம நாட்டிலேயும் அந்த மாதிரி பெட்ரோல் உயர்வுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக. நீங்கள் வளைகுடா நாடுகளில் எப்பயுமே இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது, போர் போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது இந்தியா மாத்திரம் கிடையாது, உலகம் முழுவதும் கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது வரும் காலங்களில் பொறுத்த வரைக்கும் அதோடைய பாதிப்புகள் நம்ம கண்டிப்பாக உணர்வோம். ஆனால் இந்திய அரசு பொறுத்த வரைக்கும் அவங்க இதுக்குண்டான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து இது ஒரு நாள் 2 நாள் முடிய போகிறது கிடையாது. இது வாரக்கணக்கில் இல்லைன்னா மாதக்கணக்கில் கூட இந்த போர் பொறுத்த வரைக்கும் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து சாதாரண மக்கள் அவங்க பாதிக்கப்படாத வகையில் கச்சா எண்ணெய் உயர்வால் பெட்ரோல், டீசல் மற்ற மண்ணெண்ணெய் விலையெல்லாம் உயராமல் பாதுகாக்க வேண்டியது ஒன்றிய அரசுடைய கடமை. அது நீங்கள் எத்தனை சீட்டு கேட்டிருக்கோம், அவங்க எத்தனை சீட்டு கொடுப்பாங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே உங்கள்கிட்ட எல்லோரும் சொல்லிடுவோம். நாங்கள் தமிழகத்துக்கு மோடி வருகை என்பது மதுரையில் அன்றைக்கி வரக்கூடிய நாளில் திருச்சிக்கு வர இருக்காரு. தேர்தல் நேரத்தில் இப்போ வருகை வந்து எப்படி ஒரு மாற்றமாக இருக்குமான்னு இல்லை, பிரதமர் மோடி பொறுத்த வரைக்கும் நாட்டின் பிரதமராக அவர் எத்தனை தடவை வேணால் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வரலாம். ஆனால் இதனால் வந்து தேர்தலில் அவர் பிரதமரால் வருகையினால் இது வந்து அவங்க கூட்டணிக்கு ஒரு பலமாக இல்லை, இதனால் தேர்தல் முடிவுகள் மாறலாமாங்கிறது கண்டிப்பாக வாய்ப்பில்லை. ஏன்னா வந்து இது ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த காலங்களில் நீங்கள் கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக நடைபெற்ற பல தேர்தல்கள், நீங்கள் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், தொடர்ந்து திமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றிகளை பெற்றிருக்கின்றது. அதுவும் இப்போ இந்த தடவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதாரண அடித்தட்டு ஜனங்களுக்கு அவங்களுக்கு தேவையான திட்டங்களை வந்து பல திட்டங்களை முதலமைச்சர் திமுக அரசு நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதே வேளையில் ஒரு பக்கம் சமூக நீதியின் அடிப்படையில் சாதாரண ஜனங்கள், ஏழை எளிய ஜனங்களுக்கு திட்டங்கள், மறுபக்கம் என்ன வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் தொழிற்சாலைகள் கிட்டத்தட்ட 12,37,000 கோடி முதலீடுகளை மூலம் கிட்டத்தட்ட 36 லட்சம் பேருக்கு வந்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் சூழலை இந்த அரசு உருவாக்கியிருக்கு. நான் இப்போ வந்து சரி, இப்போ நம்ம வந்து கூட்டணியில் இருக்கிறார் அதனால் சொல்ல நினைக்காதீங்க. ஒன்றிய அரசை சார்ந்த EPFO, நீங்கள் அவங்களே எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அது ஒன்றிய அரசு சார்ந்த ஸ்தாபனம், அவங்களே சொல்லியிருக்கிறாங்க கடந்த 4.5 வருடங்களில் கிட்டத்தட்ட வந்து அவங்க சொல்கிற 4.5 வருடங்களில் பல லட்சங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து நான் அப்படி சமயத்தில் படித்தேன். நான் அது போன்ற விஷயங்கள் என்னென்னா என்னென்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இது போன்ற நல்ல விஷயங்கள்னால மக்கள் எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுப்பாங்கங்கிற, அதனால் அவர் பிரதமர் வர்றதுனால இதெல்லாம் மாறுங்கிற சொல்ல முடியாது. தொடர்ந்து இங்கே எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் தான் நான் சொல்லலாம். அவர் அங்கே போயிருக்கிறாரு.
அவர் நாட்டின் பிரதமராக அவர் அங்கே செயல்படுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் போயிட்டு அங்கே என்ன பேசுகிறாருன்னு பொறுத்து நம்ம சொல்ல முடியும். நாட்டின் பிரதமராக அவருக்கு போயிருக்கிறாரு, இல்லை அந்த கூட்டணியுடைய ஒரு தலைவர் அங்கே போயிருக்கலாம். அவரை எங்கன்னா அங்கே பொதுவாக அவர் எப்படி அங்கே என்ன பேச போகிறா இனி எனக்கு தெரியல. எனக்கு அங்கே பேசுனதுக்கப்புறம் அவர் இப்படி கருத்தை வச்சு நான் சொல்ல முடியும். நான் பேசுறதுக்கு முன்னாடியே அவர் அங்கே போகக்கூடாது நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அவர் எப்படி அங்கே செயல்படுறாரு, என்ன கருத்துக்கள் அங்கே சொல்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். நம்ம மாநாட்டில் பெரியார் படம் வச்சுருந்தா அதை அகற்றிக்கிட்டாங்க. அது என்னென்னா, நீங்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா இல்லாமல் இங்கே அரசியல் கிடையாதுங்க. நம்ம இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி உயர்ந்திருக்கிறோன்னா நான் நீங்கள் எல்லாருமே மறுக்க முடியாது. என்னென்னா பெரியாருடைய அண்ணாவுடைய கொள்கைகளால தான், நீங்கள் திராவிட இயக்க கொள்கைகளால தான், இருமொழி கொள்கை, பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி தமிழகம் இந்தியாவிலே ஒரு முதன்மை மாநிலமாக இருக்குது. நம்மக்கிட்ட பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம், நம்மக்கிட்ட பல பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்கிற குறிப்பாக வடமாநிலம் பார்க்கும்பொழுது தமிழ்நாடு எவ்வளோ முன்னேறி இருக்குது கடந்த சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம். அதற்கு காரணம் திராவிட இயக்கங்கள் போட்ட அந்த அடித்தளம் தான். இந்த சமூக நீதி, மதசார்பின்மை, இருமொழி கொள்கை, இது மாதிரி பல்வேறு திட்டங்கள், இது மாதிரி கொள்கைகளால் தான் இன்றைக்கி தமிழ்நாடு உயர்ந்திருக்கு. அதுக்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா இவங்க தான் இது பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள தவிர்த்துட்டு இங்கே அரசியல் யாரும் பண்ண முடியாது. தந்தை பெரியார் படத்தை வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க, அந்த படத்துக்கு பதில் தாமரையை வச்சுருக்கிறாங்க. இதற்கு பதில் யார் சொல்லணும்னா, இந்த கேள்வி நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் எடப்பாடி கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் ஒரு திராவிட இயக்கம், ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மூத்த முன்னோடி, ஒரு தலகர்த்தகர் தந்தை பெரியார், அவர் படத்தை எடுத்துகிட்டு தாமரையை வைக்கிறாங்கன்னா, அங்கே அதிமுக அந்த நிகழ்வில் கலந்துருக்காங்கன்னா, இது அதிமுக தலைமுறை ஒப்புதலோடு தான் தந்தை பெரியாருடைய படத்தை எடுத்தாங்களா? அப்படின்னா இனி அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அண்ணன் எடப்பாடியுடைய கடமை. நீங்கள் அங்கே தான் இந்த கேள்வியை கேட்கணும். நீங்கள்